Hello guys, welcome to Padvisha. ஸோ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் பேலன்ஸ் மெத்தடோட மீனிங், இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஸ்பெசிமன் பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர் எல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பத்விக்ஷா ப்ளாகில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் மெத்தடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அண்ட் பேலன்ஸ் மெத்தடில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் illustration, லெட்ஸ் ரீட் திஸ் tutorial note. இந்த tutorial note and இந்த tutorial note இது ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த illustration எக்ஸாம்பிள்ஸாக போகலாம். So first one, if the value of closing stock is known on the day when the trial balance is prepared, then opening stock and closing stock are adjusted with purchases. Hence, opening stock will not appear in the trial balance. Closing stock and adjusted purchases will appear in the trial balance. If the value of closing stock is not known, then opening stock and purchases will appear in the trial balance. Thus, either opening stock and purchases or closing stock and adjusted purchases will appear in the trial balance. Under balance method, if an account does not have balance, it is excluded. So, இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட்டையும் படித்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அட் அ பர்டிகுலர் பீரியட் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஸோ ஏன் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, நம்ம அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸோட பேலன்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் வர எனக்கு ஒரு அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸஸ் தான் ஏன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது எனக்கு வந்து ஸ்டாக்கில் பர்டிகுலராக ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுமே இருந்தால் தான் என்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஜென்ரலாக ட்ரையல் பேலன்ஸில் வந்து எய்தர் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும் இல்லை ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லைன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ் இது ரெண்டுத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுப்போம். ஸோ இன்கேஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்ஸும் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுக்கணும். ஸோ எய்தர் திஸ் நார் திஸ் இருக்கும். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து டிஆர்சிஆர். ஸோ எனக்கு இப்போ இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு பக்கமே பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. எனக்கு இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எனக்கு இங்கேயும் 10 இங்கேயும் 10. அப்போ இன்கேஸ் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூடட். இன்கேஸ் இங்கே வந்து நம்மளுக்கு 8 தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் 10 தான் எனக்கு டோட்டல். இங்கே எனக்கு 2 வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸ் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங் வி மஸ்ட் நோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் நோட். இந்த டுட்டோரியல் நோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, there are certain accounts which have only debit balances. Similarly, certain accounts which have only credit balances. The following chart gives the examples of such accounts. So, only debit balances, only credit balances கொடுத்துருக்காங்க. ஸோ only debit balances என்னென்ன இருக்குன்னா எல்லா அசெட்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ், டெட்டாஸ், பில்டிங்ஸ்,
ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த அசட்ஸ் கீழே நம்மளுக்கு பேங்க் எப்போவுமே வராது, பிகாஸ் பேங்க் இஸ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ பேங்க் வந்து நம்ம அசட் கீழே லிஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ட்ரையல் பேலன்ஸ் அப்போது பேங்க்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பேங்க் வந்து நம்ம we will be showing in the credit balances. In case பேங்க்கில் வந்து we have an cash at bank, cash in hand, cash at bank மட்டும் நம்ம இந்த அசெட்ஸில் காட்டுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸாக நம்மளுக்கு என்னென்ன வெளியே போகுதோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங்ஸ். ஸோ ஓனர்ஸ் வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுக்கக்கூடிய பணங்கள், அதை வந்து டெபிட் பேலன்ஸஸில் காட்டுவோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், அதை நம்ம டெபிட் பேலன்ஸில் காட்டுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் which is also an the assets which comes in. ஸோ என்ன ஆகுது, நம்ம சேல் பண்ண அசெட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்னாக வருது இன்கேஸ் ஏதாவது ஒரு டேமேஜ்ட் பார்ட் இருந்ததுனால ஆர் சம் அதர் ரீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும்போது which comes in அப்படிங்கிறதுனால assets which comes in is a debit. ஸோ அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். அண்ட் we all know expenses and losses ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். ஸோ அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட் பேலன்சஸ் என்னென்னா liabilities. ஸோ creditors, பேங்க், ஓவர் டிராஃப்ட், ப்ரொவிஷன்ஸ், ரிசர்வ்ஸ் எல்லா liabilitiesமே நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ். நாமினல் அக்கௌண்ட் படி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்கம்ஸ் கீழே வரக்கூடிய எல்லா இன்கமும், கெயின்ஸ் கீழே வரக்கூடிய எல்லா கெயினுமே நம்ம இதில் காட்டுவோம். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும், அதனால் சேல்ஸை நம்ம கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோம். த கூட்ஸ் கோஸ் அவுட்டுங்கிறது கிரெடிட் வாட் கோஸ் அவுட் படி நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக். இது நம்ம படித்தாலே போதும். நம்மளுக்கு அந்த ஸ்பெசிமனை நான் மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்றவங்க தே கேன் லேர்ன். இல்லைனா இந்த சார்ட் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சார்ட்டை படித்து வச்சுக்கோங்க. பேசிக்லி இது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் படி தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நீங்கள் கோல்டன் ரூல்ஸை ஃபுல் நல்லா பேசிக்காக படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்கேஸ் எனக்கு கோல்டன் ரூல்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, கோல்டன் ரூல்ஸ் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் லிங்க்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரத்னகுமார் வந்து who deals in textiles. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பேலன்ஸ் மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் மெத்தட். ஏன் பேலன்ஸ் மெத்தட் மட்டும்தானா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அக்கௌண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பேலன்ஸ் மெத்தடில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற டோட்டல் மெத்தட் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் பேலன்ஸ் மெத்தட்லேயும் என்ன பண்ணுவேன்னா, அஃப்கோர்ஸ் பேசிக்லி உங்களுக்கு ஜேர்னலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஜேர்னலைஸ் த ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஜேர்னலைஸ் த ட்ரான்சாக்ஷன்ஸுங்கிற போது அதை நீங்கள் பண்ணிவிடுவீங்க. லெட்ஜர் போஸ்டிங்கும் உங்களுக்கு தெரியும், ஸோ நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ இது ரெண்டுமே எனக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 75 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன், என்னோடய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த லெசனுக்கான எல்லா புக் பேக் ஆன்சர்ஸுமே நான் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி trial balance. So 2017 January 1 commenced business with capital 5 lakhs. Jan 5 bought furniture for cash rupees 6,000. Jan 10 purchased goods for cash rupees 10,000. Jan 15 bought
bought goods on credit from Jayanti rupees 25,000. Jan 18, returned goods to Jayanti rupees 2,500. Jan 20, sold goods for cash rupees 32,000. Jan 25, sold goods to Elizabeth on credit rupees 72,000. Jan 30, paid salaries to Krishna by cash rupees 7,000. Jan 31, received commission from Kumar by cash rupees 2,800. And the last entry, that is Jan 31, received cash from Elizabeth rupees 22,000. So yes, questions படிச்சிட்டோம். as usual எப்படி நம்ம ஜர்னல் பண்ணுறது, எப்படி லெட்ஜர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு கிவ் அ ட்ரை. ஒரு ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எப்படி ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது தெரியும். பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ், ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம படிச்சிருந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ஸோ I hope you all know how to do journal entries. In case எனக்கு journal entries எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதில் வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ எஸ், ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணுமோ அதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸ் போஸ்டிங் பண்ணணும். சைமல்டேனியஸ் போஸ்டிங்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஜேர்னல் என்ட்ரினா அந்த ஜேர்னல் என்ட்ரியில் 2 டிரான்சாக்ஷன்ஸையும் 2 அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அடுத்த ஜேர்னல் என்ட்ரி போகணும். ஸோ இந்த மாதிரி சைமல்டேனியஸ்லி பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஸோ சைமல்டேனியஸாக பண்ணிவிட்டு ஃபுல் போஸ்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேலன்சிங் பண்ணணும். ஸோ பேலன்சிங் இஸ் நத்திங் பட் ஒரு அக்கௌண்ட்டாக பேலன்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எது ஹையஸ்ட் டோட்டலோ அது 2 பக்கமும் போட்டுட்டு எங்கே பேலன்ஸ் வருதோ அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகணும். ஸோ இங்கே வந்து டெபிட் சைட் வந்து டோட்டல் தான் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஐ மீன் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதை போட்டுட்டு நம்மளுக்கு வந்திருக்க இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன பண்ண போகிறோன்னா, மந்த் எண்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன் காட்டிட்டு அதை நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு கொண்டு போகிறோம் பேலன்ஸ் ப்ராட் டவுனாக. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிற இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா என்ன ஒர்க் இருக்குன்னா, நத்திங் பட் எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த பேலன்ஸஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு முன்னாடி we must open the trial balance format. So this is the trial balance format as per seen in the specimen. ஸோ நம்ம நார்மலான நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடக்கூடிய அந்த பேப்பர் அந்த பேஜில் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st Jan 2017 புக் கொஷினில் கொடுத்துருந்த அந்த வேர்டிங்ஸை போட்டுட்டு சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், அஃப்கோர்ஸ் இங்கே எல்எஃப் காலம். இங்கே ஏன் எல்எஃப் காலம் வரும்னா, லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இங்கே எல்எஃப் காலம் வரணும். ஏன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் எந்த பேஜில் இந்த பேலன்ஸ் இருந்திருக்குன்றதுக்காக. நெக்ஸ்ட் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ முக்கியமாக பேலன்ஸுங்கிற வேர்ட், முக்கியமாக கரன்சி சிம்பிள். ஏன் பேலன்ஸுங்கிற வேர்ட் முக்கியம்னா, நம்மளுக்கு நார்மலாக ஜேர்னல் என்ட்ரி போடும்போது வெறும் டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதனால் பேலன்ஸுங்கிற வேர்ட் முக்கியம். ஸோ டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு நம்மளுக்கு வந்திருக்கிற பேலன்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் பேலன்ஸை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் அக்கௌண்ட்டில் எனக்கு டெபிட் சைட் பேலன்ஸ் இருக்குது. டெபிட் சைட் பேலன்ஸ்னால் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அதை தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் காட்ட போகிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் எனக்கு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்திருக்கு. செகண்ட் ரத்னாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில், ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரி 2 பேலன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை நான் எப்படி போஸ்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் எதுக்கெல்லாம் பேலன்ஸ் வந்ததோ அந்தந்த அக்கௌண்ட்டை லிஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் ஏன் அதை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா,
லிஸ்ட் பண்ணணும்ன்றது நீங்கள் எங்கேயும் எழுத வேணாம். யூ மஸ்ட் திங்க் இன் மைண்ட் தட் ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் 2 பக்கம் டோட்டலும் ஈக்குவலாக இருந்து பேலன்ஸே இல்லாமல் இருக்கும். அதனால் ஸோ அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காகவே we must see the ledger accounts once. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டாக நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு நேராக டெபிட் பேலன்ஸ் கீழே இந்த அமௌண்ட்டை எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டு அதுக்கு நேராக கிரெடிட் பேலன்ஸ் கீழே 5 lakhs எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ இங்கே எப்படி நான் இது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து இப்போ நம்ம லெட்ஜர் போட்டிருக்கோம், இது நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ், இது நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸுங்கிறது தெரியும். இன்கேஸ் லெட்ஜர் போடாமல் நான் ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது தான் எனக்கு எது டெபிட் பேலன்ஸ் எது கிரெடிட் பேலன்ஸுங்கிறது மறந்து போகும். ஸோ அப்போது அதுக்கு தான் நம்ம அந்த சார்ட் படிச்சுருந்தோம் இல்லையா, அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு நேராக கரெக்டாக அந்த அமௌண்ட்டை எழுதிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். கேஷ் அக்கௌண்ட்க்கு நேராக இங்கே யூ கேன் சி ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங்கில் யூ கேன் சி தட் கேஷ் அக்கௌண்ட் நேராக டெபிட் பேலன்ஸ் கீழே, ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் நேராக கிரெடிட் பேலன்ஸ் கீழே. ஸோ இது பண்ணும்போது இது பண்ணும்போது எவ்ரி டைம் வி மஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தீஸ் திங்ஸ். ஸோ இது போடணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் பெனில் யூ கேன் டூ லைக் திஸ். ஸோ பிளாக் பெனில் ஒரு சின்ன ஐஃபன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது கிளியர் ஆகிடும். ஸோ எஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு டோட்டல் போடணும். ஸோ டோட்டல் போடும்போது டோட்டலை நீங்கள் எழுதிட்டு அங்கே நம்மளுக்கு அந்த நார்மலாக டபுள் லைன் இங்கே கொடுக்கணும். ஸோ பிகாஸ் ஏன் டபுள் லைன் கொடுக்கணுன்னா நம்ம எல்லாத்துக்குமே டோட்டல் காலமில் டபுள் லைன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இனிமேலேருந்து யூ மஸ்ட் ஃபாலோ த டபுள் லைன் ஃபார் த டோட்டல் லைன். ஸோ டபுள் லைன் ஃபாலோ பண்ணும்போது இன்கேஸ் இப்போது ஜென்ரலாக உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்டில் எப்படி நீங்கள் படிக்கணும், 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. பட் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவேன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கும் எப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஏன் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இட் மே சேஞ்ச். ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகும்போது சில விஷயங்கள் மாறும். அந்த சில விஷயங்கள் மாற்றம் வந்து உங்களுக்கு டவுட்ஸாக மாறும். அந்த டவுட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக பேசிக்காகவே நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது குட். அதனால தான் இந்த மாதிரி டபுள் லைன் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் இல்லைன்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் யூ கேன் ஃபாலோ திஸ் டபுள் லைன். பிகாஸ் டபுள் லைன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் நீட் ப்ரெசன்டேஷனும் இருக்கும். அண்ட் பிளாக் பென் ப்ளூ பென் இஸ் மஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பழகிட்டோன்னா ஃப்யூச்சர் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ப்ராப்ளம்ஸே இருக்காது, நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஏன் பேசிக்காக படிக்கிறோன்னா 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்றதுக்காகவே தான். ஸோ 12th நான் பேசிக்காக நார்மலாக இந்த விஷயம் எல்லாம் நான் பழகிட்டேன்னா அப்போ எனக்கு சில மிஸ்டேக்ஸ் வராது. அண்ட் we cannot யூஸ் கேல்குலேட்டர்ஸ். ஸோ கேல்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஐ am having such plans. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஆன்சர் பேப்பர் நீட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நான் டீச் பண்ணுறேன். ஸோ எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதுக்கு நேராக எல்லாம் போட்டுட்டு அந்த எண்ட் வந்து எப்போவுமே இங்கே வந்து we don't have a space இவங்க கொடுக்கல. பட் எப்போவுமே டோட்டல் காலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லைனை விட்டுடுங்க. டோட்டல் காலம் போடுறதுக்கு முன்னாடி give one space. ஸோ ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் டோட்டல் காலம் போடுங்க. எப்படி நம்ம ஜேர்னலில் பை பேலன்ஸ் கேரி டவுன் இல்லை 2 பேலன்ஸ் கேரி டவுன் போடுறதுக்கான இடம் விட்டுட்டு டோட்டல் லைன் போடுவோமோ, லெட்ஜரில் எப்படி அந்த மாதிரி போடுவோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டோட்டல் காலத்தை போட்டிங்கன்னா இட் வில் ஹெல்ப் ஃபார் ஃப்யூச்சர் ஹெல்ப். ஸோ அது எதுக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்ப்போம்.
ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கத்துக்கான டோட்டலுமே பென்சிலில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் பேலன்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து ரஃப் ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு ரஃப் ஸ்பேஸ் இருக்குன்னா உங்கள் ரஃப் ஸ்பேஸ் இன்கேஸ் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் 10th யூஸ் பண்ண நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருந்த மீதி பேப்பர்ஸ் அந்த மாதிரி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ரஃப் ஸ்பேஸாக. ஆர்எல்ஸ் கேலண்டர்ஸோட பேக் சைடை வந்து நம்ம மடித்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இஃப் யூ ஹாவ் அ நோட் ஃபார் திஸ் அலோன், கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி அலோன் ஒரு தனி நோட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 9th 10th யூஸ் பண்ண அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரஃப் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ரஃப் ஸ்பேஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட், பட் இட் இஸ் மச் இம்பார்ட்டண்ட் இன் எக்ஸாம்ஸ் டைம்ஸில் வந்து கண்டிப்பாக ரஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம பழகிட்டோன்னா ரஃப் ஸ்பேஸில் பண்ணி எல்லாமே இட்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ப்ராக்டிஸ். நம்ம ஒரு ப்ராக்டிஸோட ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறதுலேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 2 பக்கத்துக்கான டோட்டலையும் பென்சிலில் இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் இன் பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு பென்சிலை எழுதிட்டு இன்கேஸ் 2 பக்கத்துக்கான டோட்டல் ஈக்குவலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் 2 பக்கத்துக்கான டோட்டலுமே எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சு பென்சிலில் எழுதும்போது அப்படின்னா ஒன்ஸ் அகைன் செக் பண்ணுங்கள். நோ ராங் இன் இட். ஒன்ஸ் அகைன் நான் போட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிவிட்டு அப்போயும் எனக்கு சேமாக வந்ததுன்னா பிளாக் பெனில் 2த்தையுமே எழுதிடுங்க. ஸோ தட்ஸ் இட். த பேலன்ஸ் மெத்தடில் நம்ம எப்படி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் பென்சில் எழுத சொல்கிறேன்னா, இன்கேஸ் மிஸ்டேக் வந்ததுன்னா அது என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறத நம்ம போய் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுத சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே எல்லாேருக்கும் பர்ஃபெக்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ பென்சிலில் எழுதி பழகிறதுனால, ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுதி பழகிறதுனா என்னென்னா, அந்த டோட்டல் காலம் மட்டும் நம்ம பென்சிலில் எழுதி பழகணும். அப்போ ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுதிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அடித்து எழுதி ஒரு நீட்னஸ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக பென்சிலையும் ரொம்ப டார்க்காக எழுதாமல் லைட்டாக நீங்கள் எழுதும்போது யூ கேன் எரேஸ் இட் அண்ட் யூ கேன் ரைட். ஸோ அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ட்ரையல் பேலன்ஸ் அண்டர் பேலன்ஸ் மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே இதில் வந்து டோட்டல் மெத்தட் எப்படி பண்ணுறது, டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. பட் ஸோ உங்களை இதெல்லாம் சொல்லி குழப்ப வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பிகாஸ் இந்த நோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் டூ ரீட் திஸ். தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டெஸ்டட் ஆன் பேலன்ஸ் மெத்தட் ஒன்லி. ஸோ இதனால் மட்டும்தான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எஸ், உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்கேஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலில் எனக்கு டோட்டல் மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்ஸில் கேட்போம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் டீச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ நான் ஒரு ஸ்பேஸ் விட சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட். ஸோ இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா என்னங்கிறது இப்போ பேசிக்காக படிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அவ்வளோவா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் ஏதாவது ஒரு நியூ ட்ரிக்ஸ் இருக்குது, நியூ சம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதை டீச் பண்ணுறேன். அண்ட் இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், கண்டிப்பாக நான் இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் எல்லாம் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த கான்செப்ட்ஸை போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.